ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழச்சி சேனல். இன்றைக்கி ரொம்பவே காமெடியான சூப்பரான ஒரு மூவி தான் பார்க்க போகிறேன். மூவி போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா நான் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு ஆளாக தான் எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு மூவி போடுறேன். அந்த அளவுக்கு வியூஸ் வந்து போக மாட்டேங்குது. அதனால தான் இப்போலாம் நான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போடுறது, மூவி போடுறதே நிப்பாட்டிட்டேன். இதுவரை தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பூமியை தான் காட்டுறாங்க. பூமியை நோக்கி ஒரு மிகப்பெரிய எரிக்கல் வருது. இதோட படத்தோட டைட்டில் கூல் ஜெல் அட்டாக் அப்படின்னு போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து நியூஸ் பேப்பர்காரவங்களை காட்டுறாங்க. அவங்க வண்டியில் ரொம்ப ஜாலியாக அங்கிட்டு இங்கிட்டு வண்டி ஓட்டிட்டு நியூஸ் பேப்பர் போட்டுட்டு வரையில ரோட்டில் ஒரு ஜெல்லி மாதிரி ஒன்று கிடக்கு. வள வள கொலன்னு கிடக்கு. அதை பார்த்த உடனே ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட 10 நிமிஷமாக பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு நியூஸ் பேப்பர்காரவங்கள வேகமாக பேப்பரில் போட்டு விட்டுறாங்க. போட்ட உடனே மக்கள்லாம் வந்து இது கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி, இது கடவுள் இல்லை, இது ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து அந்த ஜெல்லியை வச்சு சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுல 2 பேரை காட்டுறாங்க இல்லையா, அந்த கண்ணாடி போட்டிருக்கிறவர், அவர் பேர் சாய். இந்த பக்கத்து டோரா கட்டிங் மாதிரி வெட்டியிருக்காங்களா முடி, அவங்க பேர் மாப்பு. அவங்க 2 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தான் வந்து நம்ம படத்தோட ஹீரோ. இப்போ இந்த மாப்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜெல்லியை எடுத்து நெத்தியில் தடவிக்கிறாரு. தடவின உடனே சாய், நீ நெத்தியில் தானடா தடவுற, இப்போ பாரு நான் நாக்கிலே தடவுறேன், நாக்கில் பட்டையை போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இது மாதிரி இந்த நியூஸ் வந்து ஒரு 2-3 நாள் ஆகுது. ஆனதுக்கப்புறம் திரும்ப செய்தியில் இதெல்லாம் ஒன்றும் கடவுள் சக்திலாம் இல்லைப்பா, சாதாரண ஜெல்லி தான் எங்கேருந்தோ வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேயும் சாயோட வீட்டை காட்டுறாங்க. சாயோட மனைவி வந்து, ஏயா என்னமோ கூரையை பிச்சுட்டு பணம் கொட்ட போது மிகப்பெரிய சக்தி அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கிலலாம் எடுத்து பட்டையை போட்டுக்கிட்டு இருந்தேன், சாதாரண ஜெல்லுன்ட்டாங்க. சரி சரி விடு விடு, வெளியே அதெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சாய் அங்கேருந்து கிளம்புறாரு. நேராக எங்கே போகிறாருன்னா அவங்க மகளை தான் பார்க்க போகிறாரு. இவங்க வந்து ஃபேமிலியாக சேர்ந்து பன் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க போல். பன்னெலாம் தயார் பண்ணி சேல் பண்ணுறாங்க. இந்த ஊர்லேயே இவரோட பன்னு தான் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ சாயோட பொண்ணுகிட்ட போய், என்னம்மா பண்ணலாம் சூப்பராக தயார் பண்ணிகிட்டு இருக்க போகிறா? ஆமாம், வேறு வேலையே இல்லை, நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப எரிச்சலாக சொல்கிறாங்க. இப்போ அப்படியே காட்டினா அவங்க வந்து பன்னில் ஏதோ ஒன்று உள்ளே வச்சு ரெடி பண்ணுறாங்க. அதுதான் வந்து சீக்ரெட் ரெசிபி போல். அது வந்து நம்ம சாய்க்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அதனால தான் இவங்க கடை பன்னு மட்டும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே கட்டினா யாரை கட்டுறாங்க அப்படின்னா நம்ம மாப்பை தான் கட்டுறாங்க. அதான் நெத்தியில் பட்டை போட்டுக்கிட்டு இருந்தார்ல சாமியை தொட்டுன்னு, அந்த ஜெல்லை தொட்டு அவரை கட்டுறாங்க. அவர் வந்து கத்திக்கிட்டு இருக்காரு, நான் என்ன எவ்வளோ பண்ணாலும் இந்த ஐஸ் வந்து உருகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த கடையில் வேலை பார்க்குறவர், அதாங்க நம்ம வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் இருக்கார்ல சாயி, அவர் பன்னு ஃபேக்ட்ரியிலேருந்து வர்ற புகையினால தான் நம்ம ஐஸ் உருகிக்கிட்டு இருக்கு, போய் சண்டை போட்டு தலை அப்படின்னு ஏற்றி விடுறேன். உடனே அவ்வளோதான், நம்ம மாப்புக்கு கோவம் வந்துடுது. வேகமாக மாப்பு வந்து ஒரு கெத்தாக மியூசிக்லாம் ரைஸ் ஆகுது, பயங்கரமாக போடுறாரு சண்டை போடுறதுக்காக. அங்கே பார்த்தா சாய் ஏற்கனவே வந்து நிற்கிறாரு. ஆக்சுவலாக அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது பாகிஸ்தான் பார்டர் மாதிரி தெரியுது. இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நிற்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நின்றுக்கிட்டு பயங்கரமாக பல நாள் பகை மாதிரி நின்று 2 பேரும் குருன்னு பார்த்துக்கிட்டு. இப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஏரியாலேயே சாய் தான் வந்து பன் ஃபேக்ட்ரி வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் மாப்பு வந்து ஐஸ் ஃபேக்ட்ரி வச்சுருந்துருக்காரு. இவங்க வந்து ஐஸை கொடுக்குறதும் அவங்க வந்து பண்ணை கொடுக்குறதும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து மாப்போட எல்லா ஐஸும் உருக ஆரம்பிக்கும் போது, இந்த மாதிரி உங்களோட பன் ஃபேக்ட்ரியிலேருந்து வர்ற புகைனால தான் உருகுது, அதனால உங்கள் சிம்னியை வந்து திருப்பி வைங்கன்னு சொல்லாமல், ஏயா இப்போ வந்து ஆள் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா, என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீ வாங்குறத பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே சண்டை முத்தி போய் இப்போ உங்கள் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ வந்து ஏன் அப்படி பண்ணுற, உன்னோட புகையினால தான் என் ஐஸ்லாம் உருகுது அப்படின்னு, நீ ஐஸில் உட்காந்து சரிக்கிட்டே ஊர் போய் சேர்றா, அப்படி தான்டா நான் செய்வேன் அப்படின்னு கத்தி விட்டுறாரு சாயி. உடனே மாப்புக்கு கோவம் வந்துடுது. ஒழுங்காக மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போறையா இல்லையா, பண்ணுன்னு சொல்லிட்டு கேவலமாக ஒன்று தயார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவரும் கத்துறாரு. ஆக மொத்தம் 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை போய்கிட்டு இருக்கு. இப்போ மாப்போட ஒய்ஃப் உள்ளேருந்து, யோ வரையா இல்லையாயா அப்படின்னு கத்துனோடனே வேகமாக போயிடுறாரு. இப்போ மாப்பு வந்து ஒய்ஃபுக்கிட்ட போய், நான் பேச்சு பேசுகிறேன், அந்த பண்ணு கடைக்காரன் அவனை மாதிரி நான் மொக்கையான பண்ணை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், நம்ம தரமான ஐஸ் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்டு பார்த்தா ஒர்க்கர்ஸ் பூரா கையை கழுவுறது காலை கழுவுறது எல்லாமே அந்த ஐஸ் தயாரிக்கிற தண்ணியில் தான். அதோட பரவாயில்ல, இந்த நாய் அவங்க வளர்க்குற நாய் அந்த ஐஸ் மேலேயே உச்சா போய்கிட்டு இருக்கு, கருமம், அதுதான் அவங்களுக்கு ஹைஜீனிக்காக. இப்படி பேசிகிட்டு இருக்கோம், வாங்கடா வந்து சாப்பிடுங்கடா அப்படின்ற போது அங்கே ஒரு பையனை கட்டுறாங்க. அவன் வந்து மாப்போட அக்கா பையனா, மாமா நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படிங்கிறேன். அவன் என்னடா ஐடியா சொல்கிற அப்படின்னு கேட்டால், எய்த்தாப்பில் இருக்க பன் ஃபேக்ட்ரி நல்லா ஓடுதில்ல, அவங்கள்ட்ட போய் பண்ணெல்லாம் வாங்கி நம்ம தெருவாக போய் விற்பனை பண்ணுவோம், அப்போ நம்ம காசு சம்பாதிக்க வேண்டாம். ஏன்டா என் எதிரிக்கிட்டே போய் வேலை பார்க்க சொல்றியா நீனு, அவன் காலை கழுவி நம்ம முன்னேறணுமா,
வேலையை பாடுறா அப்படின்னு கத்தி விட்டுறாங்க. இப்போ கட் பண்ணால் சாயோட வீட்டை தான் கட்டுறாங்க. சாயோட வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க மகன் வந்து எனக்கு இந்த சாப்பாடே வேணாம், எனக்கு நம்ம கடை பன்னு தான் வேணும் அப்படின்னு கேட்குறேன். ஆனால் சாய் வந்து நான் எத்தனை தடவை சொல்கிறது, நம்ம கடை பன்னு விற்பனைக்கு மட்டும்தான், ஒன்லி ஃபார் சேல்ஸ், வீட்டிலலாம் சாப்பிட்றதுக்கு யாரும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லி அரட்டுறாரு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஏதோ சீக்ரெட் ரெசிபின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ கலவாணித்தனம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இப்போ சாயோட ஒய்ஃபு தான் கட்டுறாங்க. எங்கே இந்த அரமண்டலை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சாய் வந்து நான் போய் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்து நல்லா அந்த கடை பன் எடுத்து நல்லா முச்சுக்குன்னு தின்னுக்கிட்டு இருக்குது. நான் அவனை எத்தனை தடவை சொல்கிறது இந்த பண்ணை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த பண்ணு ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ம கடை பண்ணு, நான் வேலை பார்க்குறேன், இங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமாக, ஆனால் நீங்கள் என்ன ரெசிபி செய்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் தொழில் ரகசியம், உனக்குலாம் சொல்ல முடியாது, இந்த பண்ணை நீ சாப்பிடாத வை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த அரமண்டலை. அப்படியே கட் பண்ணால் அங்கே சோமுவை கட்டுறாங்க. பக்கத்து வீட்டு சோமு, அவன் வந்து காலில் ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டில் இருக்க அந்த சாயோட மகன் வரான். வந்து அண்ணே சூப்பராக விளாட்றீங்களே, நீங்கள் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் சின்ன பிள்ளைய விளாட்ற கேமில் தம்பி, மண்டெல்லாம் பேந்துடும், ஒழுங்காக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாயோட மக வரதை பார்த்தோன்னே ஓவர் பில்டப் பண்ணிகிட்ருக்கான். வேமா பாலை தலைக்கு மேலே தான் தூக்கி போடுறான். அப்பா அவன் சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடு கீழே கொட்டி போயிருதே. உடனே இந்த சின்ன பையன் பயங்கரமாக சிரிக்கிறான். சரா வாய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க மகளுக்கும் இந்த பையனுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல், ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல். இப்போ வந்து சாய் வந்துடுறாரு. வந்த உடனே இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக இங்கேருந்து போயிடும், இல்லைனா மூக்கில் குத்திடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு மகளையும் வாடின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது அவங்க மகன் வந்து கையில் ஒரு பன்னு வச்சுருக்கான். அந்த பண்ணை தூக்கி போடுறான். அது என்னடா பண்ணை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு ஃபோட்டோ, அதில் ஒரு கடிதம் இருக்குது. இந்த மாதிரி நீ எப்படியாவது என் அப்பா வந்து கரெக்ட் பண்ணிட்ட அப்படின்னா நம்ம கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்புறம் பார்த்தா இந்த சாயோட மகன் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா ராத்திரியில் எழுந்திரிச்சிக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவளுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா பூஜை பண்ணி வேண்டுறது ஒரு வழக்கம் போல். ராத்திரியில் உட்காந்து பேய் மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டு அப்படி ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்கே ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு லைட் எரியுது. என்னன்னு பார்த்தா அந்த சோமு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் லைட் அடித்து தன்னோட காதில் இதயத்திலேயே பதிக்கிறாங்க. இப்போ வேகமாக இவன் வந்து சோமுட்ட நீ வா, என் அப்பா நல்லா தூங்குறாரு அப்படின்னு சிக்னல் கொடுத்தோடனே இவன் இதாண்டா சாக்குன்னு வேகமாக வீட்டுக்குள்ளே வரையான். இப்போ டக்குன்னு நம்ம சாயை கட்டுறாங்க. அவர் பார்த்தா தூங்கவே இல்லை. தூங்காமல் என்னமோ பன் ஃபேக்ட்ரிக்குள்ளே இருட்டுக்குள்ளே என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆள் என்னடா ராத்திரியில் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமாக எட்டி பார்த்தா நம்ம சாய் வந்து பன்னு தயாரிக்கிறதுல மாவில் ஏதோ பிங்க் கலரில் ஏதோ ஒரு மாவு மாதிரி கலந்துட்டுருக்கான். அப்போதான் இவனுக்கு புரியுது, ஆகா இவங்க கடை பண்ணெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் இவன் ஏதோ ஒன்று கலக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டான். அப்போ தான் வானத்துலேருந்து ஒரு எரிக்கல் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள மரத்தில் டமால்னு வெடிக்குது. அந்த சத்தம் கேட்டுட்டு 2 பேரும் தூக்கி வாரி போட்டு அலற நம்ம சாயி சோமு கையில் இருக்க பொருளை பார்த்துடுறாரு. நம்ம சோமு சாயி கலக்கிட்டு இருக்க அந்த பவுடரை பார்த்துட்றான். அடப்பாவி 2 பேரும் மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கற்றுக்கிட்டு 2 பேரும் ஓடிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த எரிக்கல்லை கட்டுறாங்க. பக்கத்து வீட்டில் மரத்தில் உடைச்ச எரிக்கல்லை அப்படியே உள்ளே வந்து அவங்க வீட்டில் இருக்க ஓடை உடச்சிக்கிட்டு அங்கே ஒரு பேஷன் இருக்குது, அந்த பேஷனுக்குள்ளே வந்து விழுகுது. அங்கே விழுந்தோடனே அதை அப்படியே கொலக்கலன்னு ஒரு ஜெல்லி மாதிரி மாறுறதை கட்டுறாங்க. இப்போ அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குரல் கேட்குது. என்னென்னா அந்த வீட்டில் இருக்க ஒரு சின்ன பொண்ணுக்கு பயங்கரமான ஃபீவர் போல் இருக்குது. அந்த வீட்டில் இருக்க அம்மா வந்து என்னங்க நான் வந்து ஒரு ஜெல்லி வாங்கி வச்சுருக்கேன், அதாவது கூலிங்க்காக அந்த ஜெல்லி எடுத்துகிட்டு வாங்க, மகளுக்கு வச்சோம்னா கொஞ்சம் ஃபீவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் அவர் போய் ஜெல்லி எடுக்க போகிறாரு. அது என்ன ஜெல்லினா வானத்துலேருந்து விழுந்த எரிக்கல்லேருந்து வந்துச்சுல அந்த ஜெல்லியை போய் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதை எடுத்துகிட்டு போனோடனே அந்த குட்டி பாப்பா தலையில் வைக்கிறாங்க. காலையில் ஆகும்போது அந்த பொண்ணுக்கு ஃபீவர் சுத்தமாக இல்லை. அந்த ஜெல்லி பூரா உடம்புல உள்ள எல்லா ஃபீவரையும் எடுத்துருது. உடனே அந்த அம்மா இது என்ன ஜெல்லி, நான் வாங்கின ஜெல்லி இல்லை, ஆனால் இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதாவது இந்த ஜெல்லியோட பவர் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை அடுத்தவங்கள்ட்ட இருக்க ஹீட்டை பூரா உறிஞ்சு தான் இது உயிர் வாழும் போல். இப்போ அப்படியே கட் பண்ணி 3 பேரை கட்டுறாங்க. 3 சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் நின்றுக்கிட்டு டே என்னது தாண்டா பெருசு, டே என்னது தாண்டா பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்தடா சொல்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க கையில் வந்து ஜெல்லி வச்சுருக்காங்க. நேற்று ஃபீவரில் இருந்துச்சுல அந்த பொண்ணு கையில் நேற்று வானத்துலேருந்து விழுந்த எரிக்கல் ஜெல்லியை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கடா நீங்கள் என்னடா ஜெல்லி வச்சுருக்கீங்க, நான் வச்சுருக்க ஜெல்லியை பாடுறா அப்படின்ற போது அந்த 3 பேரில் ஒரு பையன் தான் நம்ம சாயோட மகன். அவன் பார்த்துட்டு என்ன ஜெல்லிக்கு கண்ணெல்லாம் முளைச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது.
இப்போ அந்த ஜெல்லியை வந்து இவன் எடுத்து வச்சுக்கிறியான். இப்போ கட் பண்ணோம்னா நம்ம சாயோட வீட்டில் தான் பன் ஃபேக்ட்ரியில் பயங்கரமாக நாத்தம் நாடுது. என்னன்னு பார்த்தா அந்த அரைமண்டல் நான் ஒரு பன்னு தயாரிச்சிருக்கேன் மாஸ்டர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுது. பார்த்தா அந்த பன்னு குடலை பிடுங்கிட்டு வர மாதிரி நாடுது. என்னடா பண்ணு இது அப்படின்ற போது நான் வந்து தயார் பண்ணியிருக்கேன், இந்த பன்னு பயங்கரமாக சேல் ஆக போகுது, இனிமேல் இந்த நாத்தம் முடிச்ச கொட்டையை வச்சு தான் தயார் பண்ணியிருக்கேன், இந்த இதை முதல்ல கீழே தூக்கி போடுறேன். எதுக்கு கீழே தூக்கி போட, உங்களுக்கு பொறாமல் உங்கள் மாதிரி நான் உங்கள் இடத்துக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. என்னமோ பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு சாய் அங்கிட்டு போகிறாரு. அப்போ சாயோட ஒய்ஃப் வந்து நீங்கள் எப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேச போகிறீங்க அப்படின்னு. என்னது அவன்கிட்ட போய் பேசுகிறதா அப்படின்னு. ஆமாம், இந்த மிகப்பெரிய ரவுடி இருக்கான் போல் அந்த ஊரில். அந்த ரவுடி வந்து கஷ்டப்படுறவங்க இல்லை முடியாதவங்க வீட்டை பூரா எழுதி வாங்கிடுறான் போல், அவன் மிரட்டி எழுதி வாங்கிடுறான் போல். இப்போ வந்து இவங்களோட இடத்த எழுதுறதுக்காக வந்திருக்கான். அப்போ வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவங்க ஒய்ஃபு. அந்த இடத்துல அந்த சோமு பையன் வந்திருக்கான். வந்து என்ன மாமா அந்த பக்கம், என்னடா நைட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து என்னடா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்னு கத்துறேன். அப்போ நீங்கள் மட்டும் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, ஏதோ கெமிக்கலை கலந்துக்கிட்டு இருந்தீங்களா மாவில் அப்படின்னு சொல்லவும், சரி விடு ஏதோ சொல்கிற, இனிமேல் வந்து நம்ம இந்த விஷயத்தை வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீ செய்கிறது தப்பு தான், நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. சரி உன் மாமாவை கூப்பிட்டு பேசணும் அப்படின்றபோது மாமாவா இருங்க கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிட்றான். இப்போ பேசணும்னு சொல்லிட்டு சாய் அவ்வளோ தூரம் வந்துட்டாரு. ஆனால் மாப்பு கையில் கத்தி வச்சிருக்கிறத பார்த்துட்டு என்னடா வெட்டணும்னு வரையா, அந்தடா வெட்டுறா அப்படின்னு அவனு வேகமாக வெட்ட போகிறேன். ஐயோ வெட்டிடுவான் போலேன்னு வேகமாக கையை எடுக்கிறேன். சரி வேணான்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, நம்ம சண்டையில் நம்மளோட நிலம் வந்து இடத்துக்கு கை மீறி போகுது, அந்த ரவுடி பையன் வந்து நம்ம இடத்த கொடுங்க போகிறேன், அதுக்கு ஏதாவது ஒரு பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது இப்போ உடனே மாவு வந்து ஆமாப்பா நானும் இது மாதிரி தான் எதாவது யோசிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசுனாங்கன்னு தெரியல. 2 பேரும் போக அப்படியே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க பயங்கரமாக. இப்போ அப்படியே இந்த கேப்பில் அந்த வீட்டில் இருக்க நாயை கட்டுறாங்க. அந்த என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மர பக்கத்தில் போய் சூச்சு போய்கிட்டு இருக்கு. அந்த மரத்துக்கு மேலே ஒரு ஜெல்லி இருக்குது. இந்த ஜெல்லி வந்து அந்த நியூஸ் பேப்பரில் வந்துச்சு இல்லையா, அந்த ஜெல்லி போல் அது மேலேருந்து அப்படியே பார்க்குது அந்த யூரினை. அதுக்கு வந்து கதகதப்பான இடம் தான் பிடிக்கும் போல். அந்த யூரின் ஹீட்டாக இருக்குன்றதை புரிஞ்சுட்டு மேலே அந்த யூரினில் வந்து விழுகுது. விழுந்த உடனேயும் அப்போ நாயை பார்க்குது. நாய் இந்த யூரினை காட்டிலும் கதகதப்பாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி யோசிச்சு டக்குன்னு அந்த நாய் வந்து அந்த ஜெல்லி என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கையில நாயோட வாய்க்குள்ளே போயிடுது. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம சாயோட பொண்ணும் அந்த பையனும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இருட அவனை வெறுப்பேற்றுனேன்னு சொல்லிட்டு அந்த நாயை அந்த பொண்ணு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கு. அப்போ டக்குன்னு அந்த நாயோட வாயில் இருக்க ஜெல்லி, ஆகா இந்த பொண்ணோட உடம்பு இன்னும் ஹீட்டாக இருக்கும் போலே, அதை விட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வாய்க்குள்ள நுழைய போகும்போது டக்குன்னு சோமு நாயை தூக்கிட்டு ஓரமாக போய் விளையாடு அப்படின்னு அனுப்பிட்டு. இப்போ வேமா இவன் நாய்க்கெல்லாம் முத்தம் கொடுக்குறேன் எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கிட்ட வரும்போது திடீர்னு ஒரு ஹாரன் அடிக்குது. யாரா அது சிவபுத்தியில் கரடி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த கேங்ஸ்டர் போல் ரவுடி கேங்ஸ்டர் வந்துட்டான். ஐயோ கேங்ஸ்டர் வந்துட்டேன், டக்குன்னு என் அப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடுறாங்க. இப்போ உள்ள இந்த பொண்ணு வந்து நேராக அவங்க அப்பாட்ட போய் அப்பா வெளியே ரவுடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா இங்கே புடலை கொடுக்குற நாத்தம் நாரிக்கிட்டு இருக்கு. இந்த அரைமண்டல இன்னும் பண்ணு தயாரிக்கிறது நிறுத்தவே கிடையாது. அந்த நாத்தம் பிடிச்ச பண்ணை தயார் பண்ணிட்டு இருக்கு. அப்பா இவளை விடுங்கப்பா, வெளியே இப்போ டான் வந்திருக்கேன், எப்படியாச்சும் போய் சமாளிங்க அப்படின்னு. இரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே இந்த டானை தான் கட்டுறாங்க. அந்த டான் உட்காந்துட்டு வீடை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த பாப்கார்ன் நாய் வருது. அவன் வாயில் தான் ஜெல்லு இருக்கே அந்த நாய் வாயில். அந்த ஜெல்லு டக்குன்னு என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த ரவுடியோட வாய்க்குள்ளே போயிடுது. இப்போ 2 ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்து மாவும் சாயும் ஒன்று சேர்ந்துட்டு என்னடா அந்த டான் வந்துட்டான் போலேடா, நம்ம போய் அந்த டான்கிட்ட பேசலாம்டா, நம்ம இடத்த விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நாய் செத்து கிடக்கு. என்னடா இது நாய் உறைஞ்சி போய் செத்து கிடக்கு, ஒருவேளை அந்த டான் தான் கொண்டிருப்பானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, அந்த நாய் உடம்புக்குள்ளே ஜெல்லி போச்சு இல்லையா, அந்த ஜெல்லிக்கு ஹீட்னா ரொம்ப பிடிக்கும் போல். உடம்புல இருக்க எல்லாரோட ஹீட்டை வாங்கி தான் அந்த ஜெல்லி உயிரோட வாழுது போல். இப்போ நாயில் இருக்க எல்லா ஹீட்டும் வாங்கினனால அந்த நாய் வந்து ஒரு ஃப்ரீஸ் ஆகி அப்படியே செத்துருச்சு. இவங்க பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இப்படி சாத்துச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்து அந்த அரைமண்டல் கூட அந்த ஐஸ் ஃபேக்ட்ரியில் ஒருத்தி இருந்தால, ஐஸ் ஃபேக்ட்ரி ஓனரோட பொண்டாட்டி, அவளும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல். திடீர்னு பார்த்தா யாரோ நடந்து வர மாதிரி இருக்குது. யாரா அது அப்படின்னு பார்த்தா அந்த டானு. இப்போ அப்படியே இவங்க 2 பேருக்கு நடுவில் பொதால்னு வந்து விழுந்து அவன் வாயில் தானே ஐஸ் அந்த இது இருக்குது ஜெல்லு, அது வேகமாக அந்த அரைமண்டல் வாயில் போலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஐஸ் கடைக்காரன் பொண்டாட்டிக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. இப்போ டக்குன்னு கட்டை எடுத்து ஒரு மண்டையில் அடிக்கிறாங்க. உடனே அதன் ஜெல்லு அங்கிட்டு போயிட்டு இவங்க 2 பேரும் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வர நம்ம சாய் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் கையில் பாருங்கள் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு எல்லாரையும் எடுத்துகிட்டு வந்து பொருட்கள் எடுத்துகிட்டு வந்து என்ன சத்தம் அப்படின்னு வர்றாங்க. சாய் வந்து என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு டானை பக்கத்தில் பார்த்தா
டான் வாயில் அந்த ஜெல்லி இருக்கிறத பார்த்துட்டு என்னது அது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ டக்குன்னு அந்த ஜெல்லு என்ன பண்ணுது, நம்ம சாயோட வாய்க்குள்ள போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. ஏன்னா ரவுடியோட உடம்பு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு சூடு வேணும், அதனால சாயோட வாய்க்குள்ள போகலான்னு பார்க்கும்போது அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்போ அந்த ஜெல்லுக்கு எப்படியாச்சும் ஹீட் தேவை, அதனால் நம்ம சாயை அட்டாக் பண்ணுற மாதிரி வருது. உடனே யாருக்கிட்ட என்கிட்டயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் டைவ்லாம் அடித்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காரு. ஆனாலும் விடாமல் அந்த ஜெல்லு துரத்திக்கிட்டே இருக்கு. இப்போ பின்னாடி செவர் இருக்கிறத அவர் பார்க்கல, செவரில் போய் டொம்முன்னு அடிச்சிடுறாரு. அந்த ஜெல்லியும் மரத்தில் போய் எங்கேயோ சொருவிடுது. இப்போ எல்லா லேடிஸும் வேகமாக ஓடி அந்த என்னங்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிலாம் பார்க்குறாங்க. இப்போ திடீர்னு பார்த்தா அந்த ஜெல்லு அந்த 4 பேர் வாய்க்குள்ளே யார் வாய்க்குள்ள போயிடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க எல்லாரும் அப்படியே நகண்டு நகண்டு எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த சீன் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ டக்குன்னு நம்ம தலைவன் என்ன பண்ணுறான்னா, இட்லி குண்டா மூடியை வச்சு ஒரே அடி அடித்து எப்படி காலி வந்துட்டு பத்தியா அப்படின்னு அந்த ஜெல்லை பிடிச்சிடுறாரு. இப்போ பார்த்தா அந்த ஜெல்லை காணா. இங்கேருந்து ஜெல்லங்கடா அப்படின்னு பார்க்கும்போது சாயோட ஃபேண்ட்டுக்குள்ளே பூந்துருச்சு. உடனே எல்லாரும் என்னை காப்பாற்றுக்கடான்னு வந்தால் நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பாவம் சாயோட போட்டு மிதிக்கிறாங்க. மிதித்த உடனே என்னை விட்டுருங்கடா அப்படின்னு எல்லாரும் ஏமாக ஓடுறாங்க. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஓடுங்கடான்னு. இப்போ இந்த கலவரத்தில் வேற இந்த ஐஸ்காரன் பொண்டாட்டி வேற மயங்கிட்டாங்க. இப்போ அவளை வேற தரன்னு இழுச்சிட்டு போகிறாங்க. இப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அந்த மயங்கி கிடக்கிற ஐஸ்காரன் பொண்டாட்டி கை வந்து கூட்ஸ் பம்ப் ஆகுது. என்ன மயங்கி கிடக்கிறவங்க உடம்புல ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே இந்த அரமண்டல் இல்லை எனக்கு நல்லா தெரியும், அந்த மான்ஸ்டர் பக்கத்தில் வரும்போது இவங்களோட உடம்பு வந்து கூட்ஸ் பம்ப்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லவும், என்னது மான்ஸ்டர் பக்கத்துலேயே வருதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தயாராக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டோரை ஓப்பன் பண்ணிட்டு வர்றது நம்ம சாயோட மகன். அவன் அப்பா நான் என்ன வச்சுருக்கேன் தெரியுமான்னு எடுத்து காட்டினா அந்த ஜெல்லுங்க. அதான் ஸ்கூலில் அந்த காய்ச்சி அடித்த பொண்ணு கொடுத்துருப்பாள், அந்த ஜெல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு இது எதுக்குடா இங்கே கொண்டு வந்த, இது பயங்கரமான மான்ஸ்டர் தூக்கி போடுறா அப்படின்னு தூக்கி போட்டுட்டு மகனை கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. அதை தூக்கி போட்டால் ஏற்கனவே ஒரு ஜெல்லு இருக்கும் இல்லையா, அந்த ஜெல்லும் இந்த ஜெல்லும் போய் ஒட்டிக்கிறது. அதாவது இந்த ஜெல்லுகளுக்குள்ளே உடலுறவு வச்சுக்கிட்டு முட்டையெல்லாம் போட்டு அது இனப்பெருக்கம் பண்ணுங்க போல், அதுக்கு 2 ஒன்றாயிருதுங்க. இப்போ வந்து இந்த ரூமுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு எப்படா வெளியே தப்பிக்கிறது, வெளியே போனால் ஒரு ஜெல்லு இருக்குது, நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ சோமு வரதை பார்த்துட்டு நம்ம சாயோட மக எங்களை ஒரு புழு மாதிரி ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுது, வந்து காப்பாற்று அப்படின்னு சிக்னல் கொடுத்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவன் உங்கள் அப்பா தூங்கிட்டாங்களா, நான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமாக கையில் கவர் எடுத்துக்கிட்டு வரேன். இப்போ பார்த்தா வெளியே காரில் இருந்து யாரோ 4 பேர் இறங்குறாங்க. அந்த பூ போட்ட சட்டை வெள்ளை சட்டை இருக்கான் இல்லையா, அவன் வந்து அந்த ரவுடியோட தம்பி போல். அவன் வந்து 3 பேரை கூப்பிட்டு வந்துக்கிட்டு அண்ணனை தேடி வரையான். தேடி வரும்போது நேராக எங்கே போகிறான்னா அந்த ஐஸ் ஃபேக்ட்ரி ஓனர் மாவுக்கிட்ட போய் எங்கே என்னோட அண்ணன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு கட்டை, இதை வச்சு அடிச்சுன்னு வச்சுக்கோ மண்டை பிளந்துடும், நீ என்னைய பாரு கத்தி, இதை வச்சு குத்தினேன்னா 4 பேரும் செத்துருவீங்க அப்படின்னு உடனே சின்ன பிரிஸ்டல் எடுக்கிறேன். அதுக்கு பதிலாக நம்ம மாவு பெரிய கன் எடுத்துடுறாரு. டேய் நீங்கள் ரவுடியா நான் ரவுடியாடா, நீ என்னடா பெரிய பெரிய பொருளாக வச்சுக்கிட்டு இருக்க, சரிடா பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவோம்டா, எங்கடா என் அண்ணே அப்படிங்கவும் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்றாங்க. இப்போ கட் பண்ணால் நம்ம சாயோட விட்டு தான் கட்டுறாங்க. எல்லாம் கையில் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு பயங்கரமாக அந்த ஜெல்லை அட்டாக் பண்ணால் திரும்ப அட்டாக் பண்ண ரெட்டியாக நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம சாயோட முதுகில் ஏதோ ஒன்று படுற மாதிரி தெரியுது. பயந்துடுறாரு இவர். பயந்துட்டு நின்று இடத்துல ராட்டின மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு வச்சுருந்த கத்தி தனியாக பிச்சுக்கிட்டு போய் சாயோட ஒய்ஃப் மண்டையிலே போகுது. ஏன் எவ்வளோ நாள் யானையை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ யாரை அது பின்னாடி என்னை சொரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு சாய் பார்க்குறாரு. பார்த்தா நம்ம சோமு தான் வந்து டார்லிங் அப்படின்னு வரும்போது, டேய் உனக்கு வேறு வேலையே இல்லையடா, எப்போ பார்த்தா என் பொண்ணு பின்னாடி சுற்றி திரியாடா அப்படின்னும் போது, நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக சிக்னல் கொடுத்தா நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவ கேட்குறா. காப்பாற்றணுமா, எதுக்கு காப்பாற்றணும், டே ஜெல்லி மாதிரி எங்களை எதுவும் அட்டாக் பண்ணுதுடா அப்படின்னு சொல்லும். அவன் போங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, முதல்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் அந்த பன் ஃபேக்ட்ரியில் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த ரவுடி கேங்கு, எங்கள் அண்ணனை காணோம் அப்படின்னு. இப்போ அங்கே ஒரு பன் இருக்குது, அதில் ரவுடி கேங்கில் இருக்க ஒருத்தி வந்து அந்த பன் எடுத்து திங்கிறா. பார்த்தா அது நாத்தமான நாத்தம். அதையும் தின்னுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்லையா, அங்கே அந்த ஜெல்லி அந்த அடியால் பூரா புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. உடனே அந்த சன்னிங்கிறவ பார்த்துட்ற அந்த ரவுடி கேங்கில் இருக்கிறவ பார்த்துட்டு, ஐயோ நம்ம அப்படியே தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்லிகிட்டேருந்து தப்பிச்சு ஒரு ஃப்ரீசருக்குள்ளே போய் மாட்டிக்கிறான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவோட ஃபேக்ட்ரியை தான் கட்டுறாங்க. அங்கே என்னடானா அந்த ரவுடி கேங்கில் இருக்கிறவன் எங்கடா என் அண்ணனை காணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா போனால் 2 பேரையும் காணா அப்படின்னு சொல்லிட்டு தேடி இவங்களும் வர்றாங்க. இப்போ இந்த பூ போட்ட சட்டை எங்கடான்னு அடியால் தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்னன்னா உறைஞ்ச நிலையில் கிடக்காங்க. அதை பார்த்துட்டு யாரா அது கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறியான். இப்போ கட் பண்ணால் சாயோட வீட்டை தான் கட்டுறாங்க. அங்கே எல்லோரும் ரொம்ப பயந்து போய் எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கையில் சோமு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அந்த ஜெல்லுலாம் க்ளோ ஆச்சுன்னு நீங்கள் சொன்னீங்களே,
இங்கே இருக்க லைட்டை பூரா அமர்த்துவோம். அப்போ அது க்ளோ ஆகும். அப்போ அதை பிடிச்சிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கு தெரியுதுடா, ஒழுங்காடுறா அப்படின்ற போது நம்ம சாயோட ஒய்ஃபு லைட் அமர்த்திடுறாங்க. அமர்த்திட்டு க்ளோ ஆகுறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒன்று க்ளோ ஆகிட்டு பக்கத்தில் போய் என்னடா அப்படின்னு பார்த்தா அது ஒரு காடு. அந்த காடு தான் க்ளோ ஆகிட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ஜெல்லு கிடையாதுடா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், இது கொல கொலன்னு ஜெல்லி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த சின்ன புழுவாக இருந்துச்சு இல்லையா, அந்த 2 புழு மான்ஸ்டராக ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு கத்தி அரண்டுக்கிட்டு இவங்க ஓடுறாங்க. இப்போ அப்படியே பயந்து ஓடியாந்தவங்க நம்ம மாவோட வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. உடனே என்ன இந்த பக்கம் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுல வந்து உதவி பண்ணியிருக்கலாம்ல, என்ன சத்தம் அப்படின்னு அப்போ தான் நம்ம மாவுக்கு தெரியுது இங்கே வந்து பெரிய மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னு. இவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது மாவோட ஃபேக்ட்ரியிலேருந்து ஒருத்தன் வேலை பார்ப்பான் இல்லையா, அவன் வேகமாக ஓடியாந்து இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு காட்டியான். பார்த்தா அந்த வீடியோவில் 2 புழுவும் ஒன்று சேர்ந்து பயங்கரமாக முட்டையாக போட்டு தள்ளிகிட்டு இருக்கு. 2 புழுவே தாங்க முடியல, பயங்கரமான மான்ஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த முட்டையெல்லாம் பொரிஞ்சு ஒரு குஞ்சு வெளியே வந்துச்சுன்னா அது பூரா பயங்கர மான்ஸ்டராக ஊரே அட்டாக் பண்ணிடும். அதனால் இதை எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மாவு கையில் கன்று இருக்கு இல்லையா, நான் இன்றைக்கி ஒரு கை பார்த்துறேன் அப்படின்ற போது வேமா அந்த சோமு கண்ணை பிடிக்கும். மாமா அவங்களுக்கு கண்ணை பிடிக்க தெரியுமா, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறேன். உடனே நம்ம சாய் வாங்கிடுறாரு. வாங்கி கொடுங்கய்யா, நான் வந்து இந்த புழுவை போட்டு தள்ளுறேன் அப்படின்னு அவர் கண்ணை வாங்கிடுறாரு. எல்லாரும் பயந்துக்கிட்டே அவங்க கையில் ஒரு வெப்பன் எடுத்துக்கிட்டே அந்த பன்னு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பண்ணு அப்படியே செதறி கிடக்கு. நம்ம சாயோட பையன் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, நான் பண்ணு சாப்பிட போகிறேன் அப்படின்னு போகிறான். இப்போ டக்குன்னு நம்ம சாய் பிடிங்கிடுறாரு. பிடிங்கிட்டு இது என்ன அது பார்த்தா பண்ணு மாதிரியே இல்லை, அப்படியே அமுக்கி பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா அது பண்ணு கிடையாது, அந்த ஜெல்லுக போட்டு வச்ச முட்டை. ஐயோ இவ்வளோ முட்டைகளா, இதுலேருந்து வெளியே வந்துச்சுன்னா நம்ம என்னத்துக்கு ஆகுறது, இனிமேல் ஒரு நிமிஷம் நம்ம தாமதிக்க கூடாது, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குங்கடா அப்படின்னு அடிக்கிறாங்க. பார்த்தா அந்த முட்டைக்கு ஒன்றுமே ஆகலை, ஒரு கிராக்கு கூட விழுகலை. இந்த டைமில் தான் அந்த அரமண்டையோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தலையில் எல்லா முடியும் கூச் பம்ப்ஸ் ஆகி நட்டுக்கிட்டு நிற்கிது. என்னடா சாதாரண ஒரு முட்டை வந்தாலே கூச் பம்ப்ஸ் ஆகும், இப்போ எல்லா முடியும் விரைச்சிக்கிட்டு நிற்கிது, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அவ்வளோதான். இப்போ திரும்பி பார்த்தா ஒரு மான்ஸ்டர் மட்டும் முளைச்சிக்கிட்டு நிற்கிது. வேகமாக நம்ம மாவு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக கன்னை வச்சு ஷூட் பண்ணுறாரு. அந்த ஜெல்லை ஷூட் பண்ண கன்னை அந்த மான்ஸ்டரை கொல்லுன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் அந்த கன்னை முழுங்கிடுது. முழுங்கிட்டு மறுபடியும் இவங்களுக்கே அட்டாக் பண்ணுது. அது ஒரு கன்று இல்லைங்க, இப்போ பல கன்று வருது. அவ்வளோதான், எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி போங்கன்னு குனிகிறாங்க. புல்லட் பூரா பயங்கரமாக வீரையே தும்சம் பண்ணுது. ஒரு மிஷின் கன்லேருந்து வந்த புல்லட் மாதிரி இந்த இடமே நாஸ்தி ஆகுது. எல்லாரும் இப்போ ஓடுங்கடா அங்கேருந்து போகும்போது நம்ம மாவட்ட 3 கீழே விழுந்துடுறாரு. இப்போ அந்த முட்டைக்குள்ளேருந்து ஒரு ஜெல்லு வெளியே வந்து அவரோட பின்னாடி பேக்கை பிடிச்சிருது. டேய் என்னை காப்பாற்றுங்கடா அப்படின்னு கத்துறாரு. இவனை இங்கெல்லாம் வச்சு காப்பாற்ற முடியாது, தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்க ஃப்ரீசர் பாக்ஸில் இருப்பா இல்லையா, அவளை கட்டுறாங்க. அவர் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்லேருந்து வெளியே வந்தா அங்கே முட்டையிலேருந்து ஒரு குட்டி ஜெல்லு வந்திருக்கும் போல. அந்த ஜெல்லை பார்த்த உடனேயும் இவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடையில் இருக்க பன் எடுத்து ஒன்று தூக்கி போடுறாங்க. அந்த பண்ணை சாப்பிட்ட உடனேயும் அந்த குட்டி ஜெல்லு இறந்துடுது. அப்புறம் நிறைய ஜெல்லு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பயந்துக்கிட்டு மறுபடியும் ஃப்ரீசருக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கத்து கட் பண்ணாடே என்னை காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மாவு கத்திட்டு இருக்கான். அவனை குப்பரை படுக்க போட்டு நம்ம சாய் என்ன பண்ணுறான்னா கையில் ஒரு இரும்பு கம்பி வச்சுட்டு உனக்கு எனக்கு 1000 இருந்திருக்கலாம், ஆனால் இந்த விஷயத்தில் நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெல்லியை ஒரே அட்டா. அந்த ஜெல்லி எங்கேயும் போல அந்த ராடை பிடிச்சி விட்டு நின்றுட்டு இருந்திருக்கு. சாய் யான்னு கத்துறாரு. கத்துனா அவரோட வாய்க்குள்ள அந்த ஜெல்லி போயிடுது. மாவு கையில் அந்த ராடை வச்சுக்கிட்டு என்ன இருடா நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லும் போது என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கையில இருந்து ஜெல்லியை எடுத்துடுறாரு. எடுத்துட்டு மறுபடியும் அவரே வாய்க்குள்ள வச்சுறாரு. டே இது என்ன ஜெல்லியாடா, திங்கிற ஜெல்லியாடா, எடுத்துட்டு மறுபடியும் வைக்கிற, குப்புற போடுங்க அவனை அப்படின்னு அப்படியே படுக்க போட்டு இருடா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராட் எடுத்து ஒரு அடி அடிக்கிறாரு மாவு. அடித்த உடனேயும் சாயோட வாயில் இருக்க ஜெல்லி பறந்து ஓடுது. அது பறந்து ஓடி ஒரு ஐஸ் பேக்கெட்டில் விழுகுது. அங்கே போய் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஜெல்லி அப்படியே உடஞ்சிருது. ஐஸ் பேக்கெட்டில் விழுந்தோடனே அதுக்கு சூடு தான் முக்கியம் போல, குளிர்ச்சி ஆகாது போல். உடஞ்சதை டக்குன்னு மிதிக்கிறாங்க, தூளாக உடஞ்சிருது. டே இதை கொள்றதுக்கு இதுதான்டா சரியான வழி அப்படின்னு யோசிக்கிறாங்க. மான்ஸ்டரை பெரியம்மா புழுவை அழிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அதாவது அதுக்கு ஒத்துக்காதது குளிர் மட்டும்தான், அதனால் பயங்கரமான குளிராக உள்ள ஒரு இடத்த கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது குளிரான இடம் எங்கே இருக்குது அப்படின்னா பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க்கில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதில் இருக்க தண்ணியை பூரா ஃப்ரீஸ் ஆக்கிட்டோம்னா அந்த மான்ஸ்டர் புழு அதில் போட்டோம்னா அந்த புழு உறைஞ்சிரும்.
அதை ஈஸியாக கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம சாயோட ஒய்ஃபு தலையிலே வைக்கிறாங்க, மாவோட தலையிலே. நீ மட்டும்தான் அரை மண்டல் நினச்சேன், இவனும் அரை மண்டல் தான். கரெக்டாக சொன்னம்மா, இவங்க ஒரு முட்டா பசங்க. இப்போ பாரு, நான் ஐடியா கொடுக்குறேன், சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம சாய் குளிரான பிளேஸுக்கு ஏன்டா அவ்வளோ தூரம் போகணும், நம்ம தெரு முன்னாலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அதில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அந்த தண்ணியை பூரா ஃப்ரீஸ் பண்ணி நம்ம புழுவை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சாயோட ஒய்ஃபுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. முட்டா பதறுகா, நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறதே குளிரான பிளேஸ் தாண்டா, இது ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரியோ. ஆமாப்பா. இப்போ பயங்கரமாக எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா ஐஸையும் ஒரு பெரிய ட்ரே மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே கொட்டி அந்த தண்ணியவே ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சாய் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் சரி, நம்ம தண்ணியெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம், ஆனால் யாராவது ஒருத்தர் அவர் உயிரை வந்து தியாகம் பண்ணணுமே, அவங்க தானே போய் அந்த புழுவை ட்ராக் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த தண்ணிக்குள்ளே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோமுவை பார்க்குறாங்க. நம்ம சோமு, டே உன்னோட மகளை லவ் பண்ணேங்கிறதுக்காக என்னை எப்படியாடா மாட்டி விடுவேன், சரி நானே போகிறேன் அப்படின்னு போகிறாங்க. இப்போ இந்த பக்கத்து சாய் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 2 வீட்டுக்கு நடுவில் இருக்கிறது வேலியை அப்படியே ஒரு எத்தி எத்தி உடைக்கிறாரு. அப்புறம் உனக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒரு பிணிவனையும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம சோமுவை கட்டுறாங்க. அங்கே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அங்கே இருக்க முட்டையை பூரா வேகமாக ஒரு ட்ரேல எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு மான்ஸ்டர் வந்துடுது. இவன் அப்படியே முறைச்சு பார்க்குது, ஏன் முட்டையை எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிற அப்படின்னு கடிக்க வரும்போது இவன் பயங்கரமாக கத்திக்கிட்டு ஓடுறான். இப்போ வேகமாக அந்த ஃப்ரீசர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே வேகமாக இவன் அந்த முட்டையை பூரா போட்டு வரான். போட்டோடனே அதை அந்த புழு பார்க்குது, மான்ஸ்டர் புழு பார்த்துட்டு உள்ளே குதிக்கும் அப்படின்னு பார்த்தா விவரமான புழுவாக இருக்கும் போல். ஆகா, இவங்க நம்மளை ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. இப்போ அப்படியே பார்க்கும்போது பின்னாடி நம்ம மாவும் சாயும் வந்து பிடிக்கிறாரு அந்த புழுவை. அந்த ஃப்ரீஸ் தண்ணிக்குள்ளேயே அப்படியே தள்ளி விட்டுடுறாங்க அந்த மான்ஸ்டர். சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காது. டக்குன்னு அந்த தண்ணிக்குள்ள இருந்து புழு நாக்க வெளியே நீ நம்ம சோமுவை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு போயிருது. இப்ப டக்குன்னு நம்ம சாய் என்ன பண்றாங்கன்னா, மாவை ஒரு தள்ளி எத்தி விட்டு உள்ள போய் காப்பாத்துறா சோமுவை தள்ளி விட்டு. சரி, இப்ப அவர் உள்ள வந்துட்டு எப்படியாவது காப்பாத்தலாம் சோமு அப்படின்னு நினைக்கும் போது நாக்க அறுக்க முடியல, சோமுவாலே மூச்சு விட முடியல. இப்போ உடனே சோமு, அங்கிள் உங்க வாயால எனக்கு மூச்சு காத்து கொடுங்க அங்கிள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அவன் போடான் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாரு. பொண்ணு உள்ளே வந்துடுறான் தண்ணிக்குள்ளே. உள்ளே வந்து எப்படியாச்சும் சோமுவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து மூச்சு கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்கா. இவன் என்னடானா அவள் காப்பாற்றுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே இங்கேயும் ஆரம்பிச்சிட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரித்து விட்டுக்கிட்டு இருக்கேன் அங்கேயோட தண்ணிக்குள்ள. இப்போ இதே டைமில் அந்த தண்ணி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால அந்த புழு மான்ஸ்டர் வந்து அப்படியே அசையாமன்றது. இவங்களும் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. கட் பண்ணால் அந்த பன் ஃபேக்ட்ரியை கட்டுறாங்க. அங்கே வந்து அந்த ரவுடி கேங்கோட தம்பி இருப்பான் இல்லையா, அவன் வந்து ஏன்டா என் அண்ணனையாடா கொன்னீங்க, உங்கள் ஃபேக்ட்ரியை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டுடுறான். அவ்வளோதான், ஹீட் அங்கே வந்துருச்சு. அப்போ தான் நம்ம சாயோட ஃபேமிலி, அப்பா நம்ம வீடு எரியுதுப்பா அப்படின்ற போது, என்னது நம்ம வீடு எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எல்லாரும் போகும்போது அங்கே இருந்த ஃப்ரீசரை ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே இருக்க தண்ணி பூரா திரும்பவும் ஃப்ரீசராக இருக்கிறது நார்மலாக மாறிட்டு இருக்கு. அந்த புழு அப்படியே கண் முழிச்சு பார்க்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த சன்னி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து வெளியே வந்துடுது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, யாரா அது நம்ம ஃபேக்ட்ரியை பற்ற வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு தேடுறாங்க. இப்போ அப்படியே எங்கிட்ட பார்த்தா அந்த பூ போட்ட சட்டை புதுசாக 2 அடியால் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். என்ன தைரியம் இருந்துச்சுன்னா நீ எங்கள் அண்ணனை சாகடிச்சிருப்பீங்க. உடனே நம்ம சாய் சொல்கிறாரு, டே இங்கே பாடுறா, உங்கள் அண்ணனை சாகடிச்சது நாங்கள் கிடையாது, இங்கே ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குது, அதுதான் சாகடிச்சிச்சு. இப்போ நம்ம உயிருக்கும் ஆபத்து, இங்கேருந்து முதல்ல தப்பிக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது இவன் எதுவுமே கேட்குறாப்புல தெரியல. இப்போ அப்படியே பின்னாடி வந்து பெருசாக நிற்கிது அந்த மான்ஸ்டரு. அப்படியே இந்த 3 பேரையும் முழுசாக முழுங்கிடுது. இப்போ நம்ம மாவோட கையில் ஒரு ரவுடியோட பாம் கிடைக்குது. அந்த பாமை பார்த்துட்டு, டே ராட்சச புழுவே செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு பாமை பிச்சு புழு மேலே போட்டுடலான்னு பார்த்து பிச்சு பார்க்குறேன், பிக்க முடியல. என்னன்னு பார்த்தா அந்த பாமு டம்மி பாமு. அப்படியே கருமம் நம்ம மாவு மேலேயே அந்த புழு எச்சி துப்பிட்டுருது. எப்படா அந்த புழுவை சாகடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது அங்கே அந்த ரவுடி கேங்கில் ஒரு சன்னின்னு ஒருத்தி இருந்தால ஃப்ரீசருக்குள்ளே அவள் வேகமாக திருன்னு ஓடியாந்து, எனக்கு தெரியும் நான் உங்கள் கடை பண்ண போட்டேன், உடனே இந்த புழு செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம சாய் வந்து, இந்த நாத்தம் பிடிச்ச பண்ணை தான் போட்டிருப்பா போல, அதனால தான் செத்துருக்கோம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அந்த நாத்தம் பிடிச்ச பண்ணையில் போட்டிங்க, டக்குன்னு எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு பொருளாக எடுத்து அந்த புழுவோட வாயில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த புழு சாகுற மாதிரி தெரியல, அம்புட்டை மொச்சுக்கு தின்னுட்டு இவங்க மேலேயே வரிசையாக வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ டக்குன்னு நம்ம சோமுக்கு ஒரு ஐடியா தோணுது, இந்த புழு வந்து நாத்தம் பிடிச்ச பண்ணால செத்துருக்காது, நம்ம மாமா கலந்த கலவையால் தான் செத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலவை மாவை எடுத்து புழுவோட வாயிலேயே போடுறான். அவ்வளோதான், அந்த புழுவும் அந்த மாவை சாப்பிடுது. அவ்வளோதான், அந்த ஜெல்லி அப்படியே கொலன்னு கரைஞ்சு அப்படியே ஒழுகுது. இப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் குஜால் ஆகுறாங்க சந்தோஷமாவே. அவ்வளோதான், நம்ம போய் மான்ஸ்டரை சாகடிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ அப்படியே கட் பண்ண சாயோட பொண்ணு வந்து
ஆமா நீ என்னத்தை போட்ட, எதனால புழு செத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவுமே சொல்லாம அப்படியே முழிக்கிறேன். அப்ப டக்குன்னு சாய் வந்து அவனை கேட்காதம்மா நான் சொல்றேன், அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு கெமிக்கல் தயார் பண்ணி தான் நம்ம பண்ணை சேல் பண்ணுவேன், அதனால தான் நம்ம பண்ணு வந்து பயங்கரமா விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கோம். ஆனா இனிமே நான் அதை செய்ய போறது கிடையாது, அந்த கெமிக்கல்னால தான் அந்த புழு இறந்துருக்கு. என்னோட கெமிக்கல்னால இவ்வளோ உயிரே ஆபத்து அப்படின்னா நான் இனிமேல் அதை செய்ய போகிறது கிடையாது, விற்பனை லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் வெளியே போலீஸ் வந்துடுது. என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க வந்திருப்பாங்க போல. இவங்க இந்த டானையும் பிடிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க போல. சரி எங்கடா டான் இருக்கான்னு சொல்றீங்க, ஆனா டானக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ஆபீசர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க ஏலியன் முட்டை இருக்கும் இல்லையா, அதை போய் ஏதோ ஒரு பன்னுன்னு சொல்லிச்சுக்கிட்டு அதை எடுத்து வாயில போட பார்க்கும்போது கரெக்டா சாய் வந்துடுறாரு. மேடம் நீங்க கையில வச்சிருக்கிறது பன்னு கிடையாது, அது ஒரு ஏலியன் முட்டை. ஓ ஏலியன் முட்டையா, என்னடா போலீஸ்காரியாவே பயமுறுத்தலான்னு பாக்குறியா, என் வயிறை பத்தி உனக்கு தெரியாதுடா, நான் எதை சாப்பிட்டாலும் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் முட்டையை எடுத்து வாயில போட்டு தின்னுறா. வாயில போய் சுருகிடுது. அடா பாவி நான் சொல்றதை கேட்டையா போச்சு அப்படின்னு இந்த சாய் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. இப்ப டக்குனு சோமு போயிட்டு அந்த கம்பி எடுத்துட்டு வந்து இந்த ஆபீசரை காப்பாத்தலாம், அடிச்சு புழுவை பார்த்தா படுத்து விடலாம்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஆனா இவங்களே என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, அந்த புழு போலீஸ் ஆபீசர் வாயில இருந்து வரவே இல்லை. வேகமா டக்குன்னு அந்த ஆபீசரை படுக்க போட்டு இதெல்லாம் சரியா வராதுன்னு எல்லாரும் சேர்ந்து வயிற்றுல ஏறி மாங்கு மாங்குன்னு குதிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த ஆபீசர் வாயில இருந்து அந்த புழு வெளியே வந்துருச்சு. வெளியே அந்த புழு வந்த உடனேயும் அதுக்கு மேல ஏதோ தண்ணி மாதிரி படுது, பட்ட உடனேயும் அந்த புழு துடிச்சு சாகுது. என்னன்னு பார்த்தா நம்ம சாயோட ஒய்ஃபும் பொண்ணும் பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கலை தண்ணியோட ஆட் பண்ணி பயங்கரமா ரெடி ஆகி கோட் சூட்லாம் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து புழுக்கள்லாம் ரொம்பவே ஈஸியா அந்த கெமிக்கலை வச்சு அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் நம்ம சாயோட ஃபேமிலியை கட்டுறாங்க. இப்போ அவர் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை இல்லையா, அதனால பிஸ்னஸ் படுத்துருச்சு. ரொம்பவே நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கு பிஸ்னஸ். இப்போ வந்து ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றாயிடுச்சு, ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி வெளியே கட்டினா நம்ம சோமு வந்து வித்தியாசமான முறையில் ப்ரப்போஸ் பண்ணுறாரு நம்ம சாயோட மகளுக்கு. அதனால ஒரு ஃப்ரிட்ஜ் ஐஸ் கட்டிக்குள்ளே ரிங்கை வச்சு அந்த ஐஸ் கட்டியோட ப்ரப்போஸ் பண்ணுறான். இந்த மாதிரி இந்த ஐஸ் கட்டி உருகுறதுக்குள்ளே உன்னோட காதலை சொல்லிடு, அப்போனா தான் நம்ம ரெண்டு பேரும் இணைய முடியும், இந்த ஐஸ் கட்டி உருகி அதில் உள்ள ரிங்கை எடுத்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே டக்குன்னு நம்ம சாய் வந்துடுறாரு. ஏன்டா இந்த ஐஸ் கட்டி உருகுனாதானடா நீ லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுவேன் என் மகள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு போய் உருகாத இடத்துல வச்சிடறாரு. இதை பார்க்குற எல்லாருக்கும் பயங்கரமாக சிரிப்பு வந்துடுது, எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்து என்ன படம் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த படத்தோட பேரையும் போடுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். இதுவரை தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.